கோட்பாடு ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலர். இவங்க யாரு? ஐம்புலன் இல்லைங்களா? இந்த ஐம்பொறி. அப்ப இவங்க இந்திரிய ஆன்மவாதின்னு அவங்களுக்கு பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிர்னா என்னன்னு கேட்டா கண்ணு காது மூக்கு வாய் என்ற 5 தான் ஆன்மா. எப்படி ஒருத்தர் தேகமே ஆன்மானா இவங்க என்ன சொல்லுகிறார்கள்? இந்திரியமே ஆன்மான்னு சொன்னாங்க. எனவே இவங்க பெயர் இந்திரிய ஆன்மவாதி என்று பெயர். சரி, இவங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணு காது மூக்கு இதுவே ஆன்மாவா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டார் மெய்கண்டார். அது இல்லை என்று மறுக்கிறார். எப்படி உரைப்பாங்க? ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலர். எப்படி? ஐம்பொறிகள் ஐம்புலன்களாகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகியவற்றை அறிவது உண்மையாகும். எனினும் ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனை அறிய முடியுமே அன்றி ஒரு பொறியே எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஒரு பொறியே எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஐம்பொறிகளை கொண்டு புலன்களால் வரும் 5 பயன்களையும் அறிந்து வருகின்ற ஆன்மா அவற்றை தனித்தனியே அறியும் ஐம்பொறிகளுக்கு வேறாக உள்ளது என்பதாலும் கொஞ்சம் புரிஞ்சுதான் பார்க்கும். அதாவது கண் இது காணும், செவி கேட்கும், மூக்கு முகரும், நாக்கு சுவைக்கும் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப கண்ணின் வேலையை காது செய்யுமா? செய்யாது. காது வேலையை மூக்கு செய்யுமா? செய்யாது. அப்போ ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது. ஏன்? இவை சடப்பொருள் என்பதனால ஒன்றின் வேலை இன்னொன்று செய்யாது. அதுவே சித்து பொருளாக என்ன ஆகும்? ஒருத்தர் வேலை இன்னொருத்தர் செய்யலாம். உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஒருவர் தேநீர் கொண்டு வந்து கொடுக்கணும். அவருக்கு கொஞ்சம் கோயிலில் வேலை வர முடியும். என்ன பண்ணுவார்? இன்னொருத்தர் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஏன் நான் போக முடியல, நீ போய் கொடுத்துருங்கன்னு கொடுத்துருவார். ஏன்? அதனால அறிவு இருக்கிறவங்க செய்கிற வேலை. இதுவே என்ன இருக்கும்? அறிவற்ற பொருளாக தான் இந்த ஒளிபெருக்கி இருக்குது. திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். சார், நான் ரிப்பேர் ஆகிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் வேலை மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்? இது சடப்பொருள். இதனுடைய வேலையை இன்னொரு பொருள் செய்யாது. ஏன்? இதுக்குன்னு ஒரு வேலை, அந்த வேலையை தான் இது செய்யும். இது இதுதான் செய்வேன், இது செய்ய மாட்டேன்னு சொல்லாது. இது எந்த வேலையை செய்யுமோ அந்த வேலையை. அது கண் என்றால் பார்க்கத்தான் செய்யும், அது கேட்காது. காது கேட்கத்தான் செய்யும், பார்க்காது. அப்போ இந்த இவையெல்லாம் அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளாகிய சடப்பொருள்கள் ஒவ்வொரு வேலையைத்தான் செய்யும். ஆனால் அறிவாக இருக்கிற உயிர் கண்டும் கேட்டும் உண்டும் உற்றும் உயிர்த்தும் அறியும். அப்ப உயிர் என்ற பொருள் என்ன? கண்ணின் வழியாக கண்டு, செவியின் வழியாக கேட்டு, மூக்கின் வழியாக நுகர்ந்து, நாக்கின் வழியாக சுவைத்து, மெய்யின் வழியாக தொட்டு அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு தான். எனவே ஆன்மா ஐம்பொறியின் பேரானது. எனவே இந்திரியம் ஆன்மா அல்ல. நான் சொல்றதுக்காக பொய்தான் பார்த்து கொடுங்க. எல்லாம் அசையாம உட்கார்ந்து பார்த்தா எனக்கு பயமா என்னடா சாப்பாட்டை வேற போட்டு உருவாக்கி இந்திரிய ஆன்மவாதிங்கிறாரு, தேக ஆன்மவாதிங்கிறாரு, சூன்ய ஆன்மவாதிங்கிறாரு, என்னமோ வாதிங்கிறாரு. என்னத்தை வாதிக்கிறாரு தெரியலையே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம கதைங்க ஆர்வமா கேட்க வேண்டிய கதை. முதல் 2 படிச்சது சிவபெருமானின் கதை, பாசத்தின் கதை. இது நம்ம கதை, சொல்ல மறந்த கதை இல்லைங்களா? நம்ம கதை. எனவே கொஞ்சம் நம்ம கதையை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி இது நம்மளை பற்றி படிக்கிறது கொஞ்சம் ஆர்வமா படிச்சுக்கிறது தெரியும். ஏன்னா யாரையோ பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க நினைச்சுக்காதீங்க. நம்மளை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம உசுருன்னு சொல்றோமே, அந்த உசுறு எது? இந்த தேகம் உயிர் அல்ல. இந்த கண்ணு காது மூக்கு என்பது உயிர் அல்ல. ஒன்றுமே இல்லை என்பது உயிர் அல்ல. ஏன்? இன்னைக்கு இதெல்லாம் செல்லுபடியாகிற தத்துவங்கள் மறந்துடக்கூடாது.
இந்த சித்தாந்த வகுப்பு விட்டுட்டு வேற வகுப்புக்கு ஏதாவது நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா என்னமா சொல்லி தருவாங்க, ஏய் நீனே ஒண்ணு இல்லை, ஏன்டா நீ நடிச்சு கேட்க போடா அப்படின்வாங்க. இல்லையா, நான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு உங்கள்கிட்ட வந்தேன், நீங்க என்ன உபதேசம் பண்ணீங்க, டே நீயே இல்லை முதல்ல, நீ ஏன்டா அது இல்லை இது இல்லைங்கிறப்போ அப்படின்வாங்க. ஐயா குருநாதா எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டீங்கன்னு காலையில் வந்து கூட்டு சொத்தை பூரா எழுதி வச்சுக்கிட்டு வந்துட வேண்டியதான். ஏன் அதான் நானே இல்லையா, எனக்கு எதுக்கு சொத்து, இந்த குருநாதா நீயே வச்சுக்க அப்படின்னா, அட நானே நான் இல்லை, உன் சொத்து எனக்கு எதுக்கு, குருநாதர் வேண்டாக்க போறாரா என்ன, இப்படித்தாங்க நான் தத்துவ ஞானம் போயிட்டு இருக்குது. நாம எந்த தத்துவ ஞானம் பார்த்துக்கணும், எனக்கு நாம இப்படிலாம் வாங்க எது கொஞ்சம் கவனமா வாங்கி கொடுங்க நம்ம கதை. அதனால சொல்ல 4வது